ஓம் சாய்ராம். அன்பான சாய் நண்பர்களே, பாபா தட்சிணை பெறுவார் என்று நமக்கு தெரியும். அந்த பணத்தில் இருந்து கொஞ்சம் தர்மத்திற்கும் மீதியை விறகு வாங்குவதற்கும் செலவழித்தார் என்று நமக்கு தெரிந்ததே. அவர் எப்போதும் எரியவிட்டு கொண்டிருந்த துணி என்ற புனித நெருப்பில் விறகை இட்டார். அதில் இருந்து வந்த சாம்பலை உதி என்று அழைக்கப்பட்டது. பக்தர்கள் ஷீரடியை விட்டு புறப்படும் சமயத்தில் இந்த உதியானது தாராளமாக விநியோகிக்கப்பட்டது. பாபா உதியை பற்றி என்ன கூறுகிறார் தெரியுமா? இந்த பிரபஞ்சத்தில் காணப்படும் நிகழ்ச்சிகள் யாவும் சாம்பலை போன்று நிலையற்ற பொருள் என்பதே. நம் உடம்பானது பஞ்ச பூதங்களால் அமைக்கப்பட்டது. எல்லா இன்பங்களையும் துய்த்து முடித்து ஓய்ந்த பின்னர் சாம்பலாக்கப்படும். இந்த உண்மையை பக்தர்களுக்கு உணர்த்தவே பாபா உதியை வழங்குகிறார். பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள். பிரபஞ்சம் நிலையற்றது. தந்தை, தாய், மகன், மகள் இவர்கள் யாவும் உண்மையில் நம்முடையவர்கள் அல்ல. இவ்வுலகிற்கு நாம் தனியாக வந்தோம், தனியாகவே போக வேண்டும் என்றார். மேலும் உதி பலவிதமான உடல் மன நோய்களை குணப்படுத்தியது. இப்போதும் கூட அறியப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஹேமந்த் பந்த் எழுதிய சாய் சச்சரிதம் என்னும் புத்தகத்தில் அத்தியாயம் 33 உள்ளது. ஓம் சாய்ராம்.